அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ஆயில்யம் நட்சத்திரத்தின் திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருப்பது கடகம் ராசியில். 4 பாதங்களும் கடகம் ராசியில் இருக்கு. உடைவிடாத நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன். கடகத்தின் அதிபதி சந்திரன். சந்திரன் புதன் சேர்க்கை. இவங்களுடைய லைஃப்பும் சரி, இவங்களுடைய எண்ணங்களும் சந்திரனுடைய குழப்பங்கள், அலைச்சல்கள் இவங்களுக்கு இருக்கும். அதே போல் இவங்க தினமும் ஏதாவது ஒரு அலைஞ்சு திரிஞ்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லைனா ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது குழப்பங்கள் இருக்கும். ஆனால் தகுந்த நேரத்தில் இவங்க நண்பர்களோட ஆலோசித்து முடிவெடுப்பாங்க. இவங்களுக்கு கூடவே நண்பர்களும் நிறையவே இருப்பாங்க. இவங்க உறவுகளுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது உறவுக்காரங்கிட்ட பழகிறத விட நண்பர்களோட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. எல்லாரோடையும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகக்கூடியவர்கள், புத்திசாலிகள், ராஜதந்திரவாதிகள். எதுலேயுமே ஒரு யோசிப்பாங்க, ஒரு எடை போடுவாங்க. பேசும்போதே இவங்க கிட்ட எதிராளி பேசுகிறாங்கன்னா அவங்கள பற்றி எடை போட்டுருவாங்க. அதை வச்சு தான் அவங்க கிட்ட பழகுவாங்க. அதே போல் கால்குலேட்டிவ் மைண்டும் இருக்கும். தாய் மேலே நிறைய பாசம் இருக்கும். தாயாருக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே திருமணம் தாமதமாக ஆகிறது. லேட்டாக மேரேஜ் ஆகும். அதே போல் இவர்களுக்கு காதலும் அதிகம், காமமும் அதிகம் தான். அப்போது திருமணம் லேட் ஆகுதுனாலையும் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு காதல் ஏற்படுது. ஒரு காதலோ அல்லது ரிலேஷன்ஷிப்போ ஏற்பட்டு அதில் பழகி அது கட்டாயிடும். ஒரு கட்டத்தில் கட்டாயிட்ட பின்னாடி தான் வேற ஒருத்தரோட திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு ஏற்படுது. அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஆன்மீக ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருந்தோ அல்லது ஆன்மீக சம்பந்தமாக ஈடுபாடு உடையவராகவோ இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்கள்லாம் இவருக்கு இருக்கும். திருமண வாழ்க்கையில் இவருக்கு பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தோஷங்கள் எதுவும் இல்லை. கலசர தோஷமோ தார தோஷமோ இல்லைனாக்க இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பெரும்பாலும் ஒரு குடும்பத்தை தாங்கி பொறுப்போடு நடத்தக்கூடியவராகவே வந்துடுறாங்க. வாழ்க்கை துணைவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் விட்டுடுவாங்க. வாழ்க்கை துணைவர் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. திருமணம் ஆன பின்னாடி தான் இவங்களுடைய லைஃப் ஒரு சரியான பாதைக்கே செல்லக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றமும் அந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். இப்போது இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் தசை புதன் தசை. நல்லா படிப்பாங்க. 17 வருஷம் புதன் தசை. ஆயில்யம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா முதல் 17 வருஷமும் புதன் தசை தான். அப்போ 4ஆம் பாதத்தில் பிறக்கும் போது ஒரு 4 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது புதன் தசை முதல் தசை. கல்வியில் நல்ல ஈடுபாடு இருக்கும், ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், தாய் மேலே நிறைய பற்று இருக்கும், தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும், தந்தையை விட்டு பிரிஞ்சு கூட சில பேர் இருப்பாங்க. அதே போல் இந்த புதன் தசையை பொறுத்தவரை இவங்க படிக்கக்கூடிய வயது, இவங்க பிறந்த உடனே வாழ்க்கையில் குடும்பத்துக்கும் நன்மைகள் இருக்கும், குடும்பத்திலையும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். புதன் தசைக்கு அடுத்தது ஒரு 7 வருஷம் கேது தசை. இந்த கேது தசையிலையும் ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்கிறது இல்லை. கடகம் ராசியை பொறுத்தவரை கேது தசையிலையும் இவங்களுக்கு கல்வியில் தடைபடாமல் இருக்கும். ஆனால் ஹெல்த் மட்டும் நிறைய இஷ்யூஸ் வரும். இந்த கேது தசையில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க அல்லது 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா கூட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 10 வயசுலேருந்தே கூட கேது தசை ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கேது தசை இவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு பாதிக்கிறது, கொஞ்சம் தடைகள், கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். ஆனால் ஆவரேஜாக படிச்சிருவாங்க. என்ன படிக்கணுமோ அதை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு திறமைகளும் இவங்க கிட்ட இருக்கும், கலைத்திறமைகளும் இருக்கும். அதை வெளிக்காட்டக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சுக்கிர தசை அமையும். அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை அமையும். ஆனால் அந்த கேது தசையிலேயே அதில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. ஸோ கேது தசையில் பெற்றோர்களுக்கு ஒரு இடமாற்றம், ஊர் மாற்றம் இதெல்லாமும் ஏற்படும். இப்போ அடுத்தது நம்ம ஒரு 17 வருஷம்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 7 வருஷம் கேது தசை. இந்த 24 வயதுக்கு மேலே சுக்கிர தசை வந்துடுது. ஒரு இளமை காலத்திலே இவங்களுக்கு சுக்கிர தசை வரும். அதனால் அந்த சுக்கிர தசை காலகட்டத்தில் இவங்களுக்கு காதல் போன்றவை ஏற்படுகிறது, அல்லது எதிர்ப்பாளனுடைய நட்பு அல்லது உறவு ஏற்படுகிறது. அந்த காதல் சக்சஸ் ஆகுதானாக்க இவங்க ஜாதகத்தில் கலசர தோஷம் இருக்குன்னாக்க அவங்களுக்கு யார் காதலியோ அல்லது காதலனோ அவங்களுக்கும் கலசர தோஷம் இருக்குன்னாக்க அந்த காதல் சக்சஸ் ஆகிடும். கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகிடுது, பிரச்சனையே கிடையாது. அவங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையை சந்திப்பாங்க. கல்யாணம் ஆன பின்னாடி தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள், பிரிந்திருக்கிறது, தனித்திருக்கிறது இதெல்லாம்
இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் 7 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சீக்கிரமா திருமணம் ஆகுதுன்னா கூட அது காதல் திருமணமா ஆயிடும். ஆனா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் காதல் ஏற்பட்டு அது ஃபெயிலியர் ஆயிடும், அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஃபெயிலியர் ஆயிட்டு அதுக்கப்புறம் நீண்ட நாள் திருமணம் ஆகாமலேயே இருந்துகிட்டு இருக்கும், அல்லது ஒரு உறவுல இருந்துட்டு இருப்பாங்க ஆனா கல்யாணமே ஆகாம லேட் ஆகும். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட் மேரேஜா ஒரு 29 to 31 இந்த டூரேஷன்ல கல்யாணம் பண்ணக்கூடியவர்களுக்கு, 30 வயதை தாண்டி கல்யாணம் பண்ணக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தாரத்தோடு போயிடுது. அதாவது கொஞ்சம் லேட்டா பண்ணக்கூடியவர்களுக்கு, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, கொஞ்சம் திருமணம் தாமதமா பண்றவங்களுக்கு பெரிய அளவுக்கு திருமண வாழ்க்கையில பாதிக்கிறதுல. ஆனாலும் இவங்க வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆன உடனே அது தோஷமே இல்லைன்னா கூட ஒரு 2-3 வருஷம் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறையவே இருக்கும், ஒரு கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையவே இருந்து அந்த சுக்கிரதசை காலகட்டத்தில் தான் இருக்கிறதுனால சில வேற தொடர்புகளோ அல்லது வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போ வரும், அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவது பழகிட்டு இருப்பாங்க, அதுலேயும் வந்து ஈடுபாடுகள் காட்டுவாங்க. ஆனால் அதே சமயத்தில் வாழ்க்கை துணைவரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, வாழ்க்கை துணைவர் விட்டு பிரிந்து போயின்னு நினைக்க மாட்டாங்க. ஆனாலும் வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடோடு இருந்து சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு தற்காலிக பிரிவுகள் ஏற்பட்டு அது ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சச்சரவுகள் கொஞ்சம் இருக்கும். அது குடும்பத்தாரோடு இவங்க வாழ்க்கை துணைவரின் குடும்பத்தாரோட இவங்க வந்து ஒன்றி போக மாட்டாங்க, எடுத்த உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க, வாழ்க்கை துணைவரையும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த வகையில் கொஞ்சம் பிரிவுகள்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை ஆன பின்னாடி அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இன்னொன்று, இவங்க தாயார் மேல ரொம்ப பாசமும் அன்பும் வச்சிருக்கக்கூடியவர்கள். இப்போ வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை விட இவங்க வந்து தாயாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த வகையிலையுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இவங்களுக்கு ஏற்படுகிறது. முதல் பகுதியில் கல்யாணம் ஆன உடனே பார்த்தீங்கன்னாக்க தாயார் தாரமான்னு வரும்போது தாயை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் தாரம் வந்து கோச்சிக்குவாங்க. அந்த வகையில் சில பிரச்சனைகள் வரும். அதில் வந்து கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இவர்களுக்கு முதல் பகுதியில் இருக்கும். ஒரு குழந்தை 2 குழந்தை ஆவர வரலுமே திருமண வாழ்க்கையில் ஒரு அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சுக்கிர தசை காலகட்டத்தில். அதன் பிறகு சூரிய தசைலாம் வரும்போது மாற்றங்கள் ஏற்பட்டுடுது. கம்ப்ளீட்டாக சூரிய தசை இருக்கிறவங்க இப்போ இருக்கீங்கன்னா தொழில் வேலை அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பெரும்பாலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு பணியும் கிடைச்சிருது. அது இந்த சுக்கிர தசையிலையும் சில பேருக்கு முடிவில் கிடைச்சிரும். சில பேருக்கு சூரிய தசை காலகட்டத்தில் இருக்கீங்கன்னாக்கா அரசு பணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிறந்திருக்காங்கன்னா மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இது உண்மையா அப்படின்னாக்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் ஃபர்ஸ்ட்டு. அந்த வகையில் தான் அதை தான் நம்ம பார்க்கணும். பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மாமனாரோடு எப்பயுமே ஒரு கருத்து வேறுபாடோடு இருப்பாங்க. அதுதான் ஆகாதுன்றது. வேற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இல்லை. ஒரு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அப்போ தனி கொடுத்தனமோ தள்ளியோ இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அதுதான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும். அதே போல் இளமை காலத்திலேயே சுக்கிர தசை வருது. இப்போ நீங்கள் சுக்கிர தசையில் இருக்கீங்க அப்படின்னாக்க இப்போ கோச்சாரத்தில் சனி பகவானை பொறுத்தவரையிலும் 9ஆம் பாவகத்தில் இருக்குது கடகம் ராசிக்கு. அதாவது 9ஆம் பாவகத்தில் வக்கரமாகி இருக்குது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சொல்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்க இன்னுமே 8ஆம் பாவகத்தில் தான் இருக்குது, எனக்கு கஷ்டம் அதனால தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவகத்தில் சனி இருந்தாலும் கஷ்டம் இருக்கும். ஏன்னா பாக்கிய ஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் இருக்கும்போது முயற்சிகள் நிறைய செய்யணும். 3ஆம் இடத்தை பார்க்கும் சனி. அப்போ நிறைய முயற்சி தோல்வி வரும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும், பயணங்கள் இருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் அதுக்கான பலன் கிடைக்கும். லக்கு குறிக்கக்கூடிய இடம் 9ஆம் பாவகம். அந்த இடத்துல போய் சனி உட்காருதுனாக்க லக்கு இல்லை, அதிர்ஷ்டத்தெல்லாம் நீங்கள் நம்பவே கூடாது. அது ஹார்ட் ஒர்க் மூலம் தான் எதுவுமே கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ சனி வந்து புரட்டாதி நட்சத்திர சாரத்தில் இருக்குது, 6 குடியினுடைய நட்சத்திர சாரம். அதனால வந்து இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த சனி 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் திருமண வாழ்க்கையில் சில கருத்து வேறுபாடுகளோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அல்லது வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அல்லது உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே அப்பப்போ வந்திருக்கும். உடல்நல பாதிப்பு தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குமே இருக்கும், அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு சரியான பொருத்தம் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க அதே போல் இந்த நேரத்தில் கலஸ்தர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருக்குன்னாக்க வாழ்க்கை துணைவரை விட்டு சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கெல்லாம் இருக்கும். எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு அந்த தோஷங்கள் 2 பேருக்கும் இருந்து சரியான பொருத்தம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இந்த நேரத்தில் சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். சில பேர் வழக்குகளில் கூட இருப்பீங்க.
ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட அந்த ரிலேஷன்ஷிப்ல சில கருத்து வேறுபாடுகளோடு இருந்து பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா இந்த குருவோட நட்சத்திரத்துல இந்த சனி இருக்கு, ஏழுக்குரியவனாக வரக்கூடிய சனி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கு. ஒரு பக்கம் வாழ்க்கை துணைவரால் ஆதாயமும் வரும், ஒரு பக்கம் வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு, அதனால விரயம், அல்லது வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு சற்று பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இது இருக்கும். இப்போ தை மாசத்துல இருந்து அப் டு வைகாசி மாசம் வரலும் இந்த சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல போகும். அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. காதல் செட் ஆகுமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து தான் அது. ஆனா சனி தன்னுடைய சுயசாரத்திலே போகும்போது சில பேர் காதல் செட் ஆகி கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆனா நீங்க ஜாதகம் பார்த்து தான் அதை முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா சனி சுயசாரம், ராசிக்கு 7க்குரியவன், சுயசாரம் வாங்கியிருக்காரு. அப்ப 8க்குரியவனாகவும் வராரு. அப்போ வாழ்க்கை துணைவர் வகையில ஆதாயங்கள் வரும். அதே போல சுயசாரத்துல சனி இருக்கும்போது ஒரு நிலையில ஹார்ட் ஒர்க் பண்ணி, அல்லது சில பேருக்கு வேலை விஷயமா கூட ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு, அல்லது வாழ்க்கை துணைவரும் இவரும் ஒரு டெபுடேஷன் மாதிரி தனித்தனியா இருக்கக்கூடிய சூழ்நிலை, சற்று பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரக்கூடிய காலங்கள்ல, தை மாசம் என்பது ஜனவரி மாசத்திலிருந்து மே மாதம் முடிகிற வரலுமே இருக்கக்கூடிய காலகட்டத்தில், வைகாசி மாசம் வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சற்று பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும். ஸோ இந்த நேரத்தில் கடுமையான தோஷம் இருக்கு. 2 பேருடைய ஜாதகத்தில் என்னாக நடக்கக்கூடிய தசாபுக்தியும் சரியில்லை. இப்போ உதாரணமா இப்போ சுக்கிர தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஏறத்தாழ 24 to 44 வயது வரையிலும் சுக்கிர தசை. இந்த காலகட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு இருக்காரு, சுக்கிரன் வக்கரமா இருக்கு, அல்லது சுக்கிரன் கடகத்திலேயோ அல்லது சிம்மத்திலேயோ இருக்கு, பகை வீட்டில் இருக்கு, சனி சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னாக்க எதிர்பாலினர் உறவு, சில தேவையற்ற நட்பு உறவு போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். சில உறவு நிலை வரும். அந்த உறவு நிலையால குடும்ப வாழ்க்கையில சில கருத்து வேறுபாடு பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் வரும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சில எதிர்பாலினர் உறவு ஏற்பட்டு அது ஒரு மன வருத்தத்தை கொடுக்கும். அவங்களோட சேர முடியுமா அப்படின்னாக்க அவங்களுடைய உறவோட சேரலாம், சேரத்துக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த 6 மாசத்துல, வரக்கூடிய 6 மாசத்துல. ஆனா அது திருமண வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் பண்ணும், திருமண வாழ்க்கையில பாதிக்கக்கூடிய அம்சங்களையும் ஏற்படுத்தும் என்பதை தான் இங்க முக்கியமா சுட்டி காட்டுறேன். அதுதான் இப்போ வரக்கூடிய 6 மாசத்துக்கு திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க முக்கியமா ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் புதன் ஸ்தலம் திருவெண்காடு போயிட்டு வர்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சி தடைகளை நீக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதாவது உங்க ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கிறாரு, வக்கரமாகல, நீசமாகல, நீச பங்கமாகல, அல்லது பகை வீட்டுல போய் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்து எல்லாமே அமைஞ்சிரும். தாரமும் ஒரு தாரத்தோட தான் இருப்பீங்க. 2 தாரன்ற லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஈவன் சனியும் அதே மாதிரிதான். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல, அஸ்தங்கமாகல, அஸ்தங்கமாயிடுச்சுனாலையும் திருமணம் சீக்கிரமா ஆகாது. திருமணம் வாழ்க்கையிலும் நிம்மதி இருக்கிறதுல திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கும். அதே போல இந்த சனி வக்கரமாயிருக்குன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு 2 தாரத்தை ஏற்படுத்திடுது. இந்த சனியும் புதனும் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்குன்னாக்க உங்க வாழ்க்கை ஒன்றும் பெரிதாக பாதிக்கப்படுறதில்ல. பொருளாதார ரீதியாக அரசு பணிக்கு போறது, முன்னேற்றங்கள் வர்றது போன்றவையெல்லாம் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பனைகள் உண்டு. மேலும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புத்தியால் பிழைக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனத்தால முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.